கருத்துமா பார்த்துக்கிறாங்க. அழகாக குழந்தைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. அங்கே அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எடுத்துவா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரு திருப்பிடுறாங்க. கத்தலை மாதிரி இருக்குது, மடித்து உள்ளே போட வேண்டியதுதான். போகலாம். வந்ததில் ஃபஸ்ட்டு கோயிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அணியன் படத்தில் வரா மாதிரி ஒரு தப்பு பண்ணால் அவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குன்னாங்க பார்த்தீங்களா, பனிஷ்மெண்ட்டு. அதேமாதிரி இதுலேயும் இவங்க வியட்நாம் கல்ச்சரில் இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க இங்கே டெம்பிளில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே, குக் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அந்த சைடில் இருந்துக்கிட்டு. சரி, நம்ம ரெடி ஆனவொன்னே சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். குக் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போது அந்த மெலிசாக இருந்து பாருங்கள் அந்த ஸ்லைஸு. ஓகேங்களா, சரி சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ட்ரிங்க்ஸ் எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்னென்ன ட்ரிங்க் இருக்குன்னு தெரில. சைடில் வச்சுருக்கிறதுலாம் ஃபுல்லாக ஒயின்னு, அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். You're also in the camera. Yeah. Korea restaurant. ஐஸு நமக்கு ட்ரிங்க்ஸ் வைக்கிறதுக்காக சர்வ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கட்டி இன்னொன்றும். யா பாருங்க, எடுத்து அழகாக அப்படியே அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே கீழே இருந்து இது வச்சுருக்காங்க, கறி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வச்ச உடனே அப்படியே புகை வருதில்ல, அதை வேக்கம் வச்சு ஈத்துடுறாங்க. அதுக்கு தான் இந்த செட்டப்பு இங்கே இருக்குது பாருங்க. அவ்வளோதான், உடனே குக் ஆகிரும். ஏன்னா மெலிசாக இருக்குது. இங்கே பாருங்க, அடுத்து போர்க் வருது போல். ஓ, முரட்டு பீஸு. ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரு திருப்பிடுறாங்க. ஓ, தேங்க்யூ. வந்துக்கிட்டே இருக்கே ஒன்று ஒன்றா. சைட் டிஷ் போல் இதெல்லாம். பாருங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஏன்னா பெரிய பீஸாக இருக்குது, அதனால் கட் பண்ணி சின்னதாக ஆக்கி அதை குக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடில் பாருங்க போயிட்டுருக்கான் குக்கிங்கு. சூப்பராக கொரியன் ஸ்டைலில் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இந்தமாரி ஃபுட் நம்ம தைவானில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்படி சர்வீஸ் இப்படி இல்லை. இவங்க நம்ம கண் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. அழகாக குழந்தைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. அங்கே அப்படி கிடையாது, அள்ளி போட்டு சாப்பிட்றான்னு போயிடுவாங்க. இங்கே இப்போ குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க மக்கள். சூப்பரு. சரி, இதை சாப்பிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பைட் எடுத்து பார்ப்போமா? ஓகே, ரெடி. அந்த தின் ஸ்லைஸ் ரெடின்னாங்க. அதை இங்கே இருக்கு பாருங்க. இதுதான். இதுக்கு இலை ஒன்று தராங்க. இந்த இலையில் இதை அப்படி வச்சு சாப்பிட்ணும். கிம்ச்சி கொஞ்சம் எடுத்துக்கலாமா பாருங்க. வா, கிம்ச்சி நிறைய இருக்குது. பாருங்க, அப்படியே சொட்ட இருக்குது சாஸு. அடுத்து கொஞ்சோண்டு வெள்ளரி பிஞ்சு. அதுக்கப்புறம் ஊறுகாய் மாதிரி ஒன்று இருக்குது. அது அந்த பிங்க் கலரில் பாருங்கள், அது ரொம்ப உப்பாக இருக்கும். சாஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, சாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாஸில் ஒரு டிப் அடிப்போம். இருங்க, இந்த சாஸ் இருக்கா? சாஸ் ஒரு ரெண்டு சாஸ் இருக்குது. இதை பாருங்க, இந்த சாஸ் தான். கொஞ்சமாக அதில் அந்த சீசன் எள்ளுலாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. வெத்தலை மாதிரி இருக்கு, மடித்து உள்ளே போட வேண்டியதுதான். ரொம்ப முரட்டுத்தனமாக டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இல்லை, நமக்குன்னு உள்ளே போட்டு மெல்ற மாதிரி இருக்குது.
பானிபூரிலாம் நம்ம உள்ள விட்டு அரைப்போம் அதுமாரி. பெரிய துண்டெல்லாம் பிரச்சனை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும். சரி, அடுத்து இன்னொன்று ரெடியான ஒன்றா காட்டுறேன் இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க, சாலட் மாரி நிறைய அந்த சாஸ் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பைட் எடுத்து பார்ப்போம் இது எப்படி இருக்குங்க. வித் இந்த சாஸோட அவங்க சிக்னேச்சர் சாஸ் ஏதோ வச்சுருக்காங்களா இல்லை வெறும் சீசர் சாஸான்னு தெரில. எள்ளுலாம் இருக்குது, எள்ளோட ஃப்ளேவர்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் உப்பாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சாஸு, ஆனால் உப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது பாருங்க ஸ்மாஷ்டு பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக க்ரீம் மாதிரி ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க. மையோவான்னு தெரில, மயோனிஸான்னு. நல்லாயிருக்கு, நல்லா இருக்குங்க. ஃபுட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சர்வீஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இந்த கடையை. சரிங்களா? சரி, குக் ஆகிட்டே இருக்கு, ஒன்று எடுத்து உள்ளே போடுவோம் வாங்க. அடுத்த ரவுண்டு போவோம். இப்போ வந்து இன்னொரு இலை, ஃபஸ்ட் சாப்பிட்டது வந்து இன்னொரு இலை, இப்போ வந்து இன்னொரு இலை. வாங்க போடுவோமா. இவங்க சாப்ஸ்டிக்கே கொஞ்சம் டிசைனே பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எடுத்துப்போம் இன்னொரு பீஸு. அதே மாதிரி உள்ளே தள்ளுறோம். ஓகேங்களா? கிம்ச்சி அந்த இது வந்து இருக்குது இங்கே பிங்க் கலரில், அதில் சின்ன பீஸாக எடுத்து சாப்பிடுவோம். இருங்க, அது சின்ன பீஸ்னால் இதோ இருக்கிறதுலே மெலிசான பீஸாக எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வச்சுப்போம், ஏன்னா அது வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். ஊறுகாய் மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கலரில் இல்லை, அது கொஞ்சம் வேறு கலரில் நம்ம இருந்துச்சு. பிங்க் கலரில் இருக்குது இந்த ஊரில். உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பச்சடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணி வைப்பாங்க பாருங்க. பச்சடி மாதிரியே ஒன்று இருக்கா, என்னவா இருக்கும்? ஆப்பிளா இல்லை பேரிக்காவான்னு தெரில. பேரிக்காய் தான். பச்சடி மாதிரியே இருக்குது அப்படியே. பாருங்க, வெள்ளரிக்காய்லாம் போட்டுருக்காங்க. வெள்ளரிக்காய் வித்து தயிர். நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹாட்டான ஐட்டங்கள், கூல் பண்ணுறதுக்காக. இது ஃபைனலாக அப்படின்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் முன்னாடியே சாப்பிட்றேன். ஓகேங்களா? இப்படி தான் பாவம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு. நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, நம்மளே பண்ணிக்கலான்ற மாதிரி தான் தோணுது. எதுனாலும் லாங்குவேஜ் பேரியர் இருக்குன்னா நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்குது. டிரான்ஸ்லேட் வச்சு தான் சொல்லணும் போல. சரி, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். சரி, வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இங்கேருந்து அடுத்த லொக்கேஷன் போகிறோம், கூடிய சீக்கிரம் வாங்க போயிட்டு ஹாலண்ட் பேவை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். வந்து ஒன்று ஃபஸ்ட்டு அதனால சரி டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். அதான் உங்களுக்கு போகிற வீடெலாம் வியூலாம் நிறைய காட்டியிருக்கலாம். ஓகேங்களா? சரி போகும், உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். பைக்கெலாம் ரெண்டு எடுத்தாச்சு, காட்டுறேன். உள்ளே பாருங்க, இதெல்லாம் அப்படியே வீடாகவே இருக்காங்க இருக்குல்ல. பாருங்க, ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஹலோ, ஹாய். Hello. You from India? இந்தியா. கோஜி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறான்னு பார்த்தா இங்கிலீஷ் பேசுகிறான். பரவாயில்ல. சரி வாங்க, கோயிலுக்கு வந்துட்டோம். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த இடத்தாண்ட வந்து ஃபஸ்ட்டு ஹாலாங் பே வந்ததில் ஃபஸ்ட்டு கோயிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க, நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பாருங்கள். இந்த கோயிலை பற்றின எஸ்டிடியை கொஞ்சம் சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. இது வந்து 1940 கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மலை ஒன்று பார்க்குறோம் பாருங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாடி. அந்த மலைக்கு பேர் வந்து பைத்தோ மலைன்றாங்க. அந்த மலை கீழே இருக்க இந்த இடம் பேர் வந்து லொங்தியன் பகோடா அப்படின்ற ஒரு புத்த கோயிலுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். வந்துட்டோம், இப்போ உள்ளே ரீச் ஆகிட்டோம். நிறைய பேர் நம்ம உள்ளே வரும்போதே அப்படியே நமக்கு எதிர்க்க வாக் பண்ணிட்டு போனவங்கலாம் பார்த்திங்கன்னா புத்த துறவிகள் மாதிரி தான் இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஊரில் வந்து எல்லாமே தைலாண்டில் போகும்போது நம்ம ஆரஞ்சு கலரில் பார்த்துருப்போம். இங்கே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் போடுறாங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அதில் ஏதாவது கிரேட் எதாவது இருக்குமான்னு தெரில அவங்களுக்குள்ளேயே.
பாருங்கள். சரி, நம்ம உள்ளே போவோமா? வாங்க. இதை கோயிலாக மட்டும் பார்க்கல, ட்ரான் அந்த இது நம்ம ஊரில் எப்படி சோழர்கள் சேரர்கள்லாம் சொல்கிறாங்களோ, இந்த ஊரில் வந்து ட்ரான் அப்படின்ற ஒரு அரசாட்சி நடந்திருக்கு போல். அவங்களோட நினைவிடமாக கூட இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப பெரிய கோயில் மாதிரிலாம் எனக்கு தெரியல, ரொம்ப சிம்பிளான கோயில் மாதிரி தான் தெரியுது. அந்த காலத்தில் இதுவே ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டில். அதேமாரி இப்போ நம்ம வந்திருக்க ஹாலாங் பேயில் இது ரொம்ப பழமையான நல்ல ஒரு சிறப்பான கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வந்து மார்ச் மாதம் வந்திங்கன்னா சூப்பரான செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்கன்றாங்க. விளையாட்டு போட்டிலாம் நம்ம ஊரில் எப்படி இந்த பொங்கல் திருவிழாலாம் வந்து கொண்டாடுவாங்களோ, விளையாட்டு போட்டிலாம் வச்சு ஃபன் பண்ணுவாங்களோ, அதேமாரி இந்த கோயிலுக்கு முன்னாடியே நிறைய வந்து அந்தமாரி செலிப்ரேஷன்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த சீசனில் வரலையே, என்ன பண்ணுறது, மிஸ் ஆகி போச்சு. சரி, அடுத்த டைம் வரீங்கன்னா பிளான் பண்ணி வாங்க. மார்ச் எண்டில் நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசி வாரம் இல்லை 3வது வாரம் மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாலாங் பேயில் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துருவோம். மக்களே, இங்கே பாருங்கள், அன்னியன் படத்தில் வரா மாதிரி ஒரு தப்பு பண்ணால் அவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குன்னாங்க பார்த்தீங்களா, பனிஷ்மெண்ட்டு. அதேமாதிரி இதுலேயும் வந்து இங்கே வியட்நாம் கல்ச்சரில் இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. இங்கே டெம்பிளில் பாருங்கள், இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கெட்டது தீமை உங்கள் கையால் செஞ்சிங்கன்னா அடுத்த பிறப்பில் உங்களுக்கு கையே இல்லாத ஒரு உயிரினமாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி பாம்பு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. அந்தமாரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பறவைகளை வந்து நீங்கள் கூண்டில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதேமாரி வாழ்க்கையை தான் வாழ்வீங்க, ப்ரெசண்டில் இருக்கிற மாதிரி. அப்புறம் ரொம்ப இந்தமாரி வக்கர புத்தியோடு இருக்கோம்னா எல்லாமே போயிடும், ஃபேமிலியாக அழிஞ்சு போயிடும் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து பிக்சரும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க லாங்குவேஜும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க. பாருங்கள், சூப்பரில் எல்லாத்துக்குமே வந்து நிறைய எக்ஸாம்பிளோடு வச்சு எல்லாம் க்ளீனாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அதான் டெப்த்து. கடன் வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதுமாரி அடுத்த இதில் வந்து பிறப்பில் வந்து நீங்கள் வந்து வெறும் ஊழியம் பார்க்குற மாதிரி தான் இருப்பீங்க, நல்ல பொசிஷனில் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குழந்தைங்களாம் வராங்க, இதெல்லாம் படித்து ஒரு கதை மாரி அவங்க அப்பா அம்மா வந்து இதை வந்து உட்காந்து சொல்லி தந்தாங்கன்னா வருங்கால சந்ததியினர் வந்து இதை படித்து தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. இல்லை, எல்லாத்துக்குமே தெளிவாக அங்கே பாருங்கள் எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. பாராட்டத்தக்க விஷயம் இது. நம்ம ஊர்லையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவு பசங்கள்லாம் மனசு இருந்து ஏதாவது கொஞ்சம் நல்ல வழியில் போவாங்க. இல்லை, கதையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்தமாரி சின்ன குழந்தைகளில் இருக்கும்போது இந்தமாரி கார்ட்டூன்லாம் காட்டுறது, இதுமாரி ஏதாவது கோயில் கூட்டு வந்து இந்தமாரி கதையெல்லாம் அப்பா அம்மா விவரிச்சாங்கன்னா அதுவே போதுமானது தான் நினைக்கிறேன். இல்லை, உட்காந்து பாரத கதையும் ராமாயண கதையும் உட்காந்து தெளிவாக ஒன்று சொல்கிறது இப்படி சொன்னாலுமே போதும், சிம்பிளாக போயிடுற மாதிரி. ரொம்ப லென்த்தி ஃபார்மேட் இல்லாமல் இப்போ ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களே, அந்தமாரி சிம்பிளாக போட்டால் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இதுமாரி போட்டாங்க போல் இந்த ஊரில். சரிங்க, இந்த கோயிலை பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வெளில போயிட்டு ஒரு ஃபன் டூர் ஒன்று பண்ணுவோமா? அப்படியே நம்ம இங்கேருந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி போகிறோம். வாங்க, இந்த பிரிட்ஜெல்லாம் கடந்து அப்படியே கீழே இறங்குறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெளிவாக காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. நம்ம இந்த இடத்தாண்ட ஹாலாங் பே வந்தீங்கனாலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபுல்லாக வந்து இந்த அவதார் படம்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் தான் போக போகிறோம். அது வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. அதுக்காக தான் நம்ம ஸ்பெஷலாக ஹனாயிலேருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்க போது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான மவுண்டன் மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஆனால் நடுவில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஃபுல்லாக அவ்வளோ ஆயிரக்கணக்கான தீவு இருக்குன்றாங்க. அதுதான் இந்த சிட்டியோட சிறப்பம்சன்றாங்க. ஆனால் தலைநகரிலேருந்து நம்ம இந்த இடம் ஈஸியாக ரீச் ஆக முடியும். எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோக்களில் காட்டியிருப்பேன் எப்படி ரீச் ஆகணுன்றதை. இங்கே பாருங்கள், கேபிள் கார்லாம் சும்மா பட்டையை கிளப்புதா, பயங்கரமாக இருக்குது, செம்ம த்ரில்லாக இருக்க போது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அந்த கேபிள் கார் கனெக்ட் ஆகுது பாருங்கள், அது கீழே வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஹார்பர்லாம் இருக்குது, துறைமுகம். சரி, அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். எப்படியும் முடிச்சுப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
உங்களுக்கு எல்லாம் தெளிவாக காட்ட போகிறேன். உள்ளே போயிட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, எதுக்கு எவ்வளோ செலவாகும், எங்கேருந்து பஸ் ஸ்டேஷன்லாம் பக்கம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து அப்படியே பைக்கில் போவோம். பை முடிச்சுப்போமா?